நம்மளால நம்பவே முடியாத ஆச்சரியங்களும் மர்மங்களும் இன்னமும் இந்த பூமியில ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுல அதிக மனித நடமாட்டம் இல்லாத அடர்ந்த வனப்பகுதிகளையும் காடுகளையும் பாலைவனங்களையும் குறிப்பிட்டு சொல்லலாம். அப்படி அந்த மாதிரியான பகுதிகளில் மறைஞ்சிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லி சோசியல் மீடியாவிலையும் இன்டர்நெட்லையும் வைரலான சில பழங்கால மர்மமான கட்டமைப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். மிஸ்டிக் ஆரிஜின்ஸ். இந்த உலகத்திலேயே நம்ப முடியாத மர்மங்களையும் கட்டுமானங்களையும் கொண்ட இடங்கள்ல எகிப்திய பிரமிடுகளையும் பழங்கால கோவில்களையும் குறிப்பிடும்படியான ஒண்ணுனே சொல்லலாம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த டெம்பிள் ஆஃப் கேஃப்ரே. இந்த பழமையான கட்டுமானம் பண்டைய எகிப்திய மனிதர்கள் எந்த அளவுக்கு திறமையானவங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. ஏறக்குறைய ஒவ்வொன்றுமே டன் கணக்கான எடை இருந்த கடினமான சுண்ணாம்பு பாறைக்கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு ஏத்தி அடுக்கி ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்குமான இடைவெளியை பிளேடு வச்சா கூட நுழைக்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக்கி இப்போ நீங்க பாக்குற இந்த பில்டிங் பிளாக்ஸ் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்கி இருந்திருக்காங்க எகிப்தியர்கள். இதே மாதிரி இன்னொரு பிரமிப்பு தான் டெக்கரேஷன் எதுவுமே இல்லாம நிலமட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட இந்த பண்டைய கட்டுமானம். இப்படி ஒரு கட்டுமானத்தை எப்படி எகிப்தியர்கள் உருவாக்கி இருப்பாங்கன்னு இன்னைக்கும் பிரமிக்க வைக்க கூடியதாவே தான் இருக்கு இந்த பகுதி. வண்டரஸ் டிஸ்கவரி. சோசியல் மீடியாவில் வைரலாகி இருந்த ஒரு வீடியோ காட்சி தான் இது. குடிக்கிற குவளை மாதிரியான ஒரு பொருளுக்கு சில ஸ்பெஷலான பவர்ஸ் இருக்கிறதா சொல்லி அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி யாரோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. செம்புனால செய்யப்பட்டது மாதிரியான இந்த மக்ல பிளேட் உள்ளிட்ட எந்த உலோகங்களை கிட்ட கொண்டு போனாலுமே காந்த மாதிரி ஒட்டிக்கிறது மட்டும் இல்லாம தண்ணீர் நிரப்பின ஒரு வாட்டர் பாட்டில அந்த குவளை கிட்ட கொண்டு போய் வச்சா அடுத்த சில வினாடிகள்லயே இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி சிவப்பு நிறத்துல வைன் மாதிரி மாறுது பாருங்க. மர்மமான வினோதமான இந்த காட்சி நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டு இருந்தது. ஸ்கைவார்ட் கனெக்ஷன். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஈராக்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட சுமேரியன் நாகரிகத்து காலத்தை சேர்ந்த இந்த கலைப்பொருள் மர்மமான ஒன்னாவே இருந்தது. கிமு 4000 வருஷத்துல இருந்து 3000 வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல தெற்கு மெசபடோமியாவில், அதாவது தற்கால ஈராக் பகுதியில் இருந்த ஒரு நாகரிகம் தான் இந்த சுமேரிய நாகரிகம். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தை சேர்ந்ததான இந்த ஈராக்ல கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருள்ல ஏலியன் ஒன்று எகிப்திய கடவுள் மாதிரியான உருவத்தோட இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த தொல்பொருள் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தொல்பொருள்ல பண்டைய துருக்கியோட கோவில் கட்டுமானம் மற்றும் நியூசிலாந்துல இருக்கிற மவோரி இனத்தோட சில ஆர்ட் ஒர்க்குமே கூட இதுல கலந்து செதுக்கப்பட்டிருக்கிறதாவும் குறிப்பிட்டிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். இப்படி குழப்பமான பல விடை தெரியாத விஷயங்களை கொண்ட இந்த தொல்பொருள் மர்மமான ஒன்னாவே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். காஸ்மிக் ட்ரேடிங். இங்க குறிப்பிட்ட ஒரு இடத்தை தேடி போன தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு நிக்கல்ல செய்யப்பட்ட ஒரு மர்மமான நாணயம் ஒண்ணு கிடைச்சிருந்திருக்கு. அந்த காயினோட ஒரு பக்கம் காளை மாதிரியான ஒரு வீரனத்தோட உருவம் பொறிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏலியன் மாதிரியான ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு பாருங்க. இது உண்மையிலேயே பூமியில மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தானா? அப்படியே மனிதர்கள் இதை உருவாக்கி இருந்தாலும் எதுக்காக இப்படி ஏலியன் மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த நாணயத்துல பொறிக்கணும்? இல்ல இது வேற்று கிரகவாசிகள் யாராவது விட்டுட்டு போனதான்னு பல விடை தெரியாத கேள்விகளை உண்டாக்கி இருந்தது இந்த மர்மமான நாணயம். டைம்லெஸ் ஆர்டிஃபேக்ட். 20 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்து முற்றிலுமா அழிஞ்சு போன உயிரினமான யானை மற்றும் மேமத் இனங்களோட சம்பந்தப்பட்ட மாஸ்டர்டான்கிற யானையோட எலும்புகளை வட அமெரிக்க பகுதிகளில் இருந்து கண்டெடுத்தப்போ கூடவே எதிர்பாராத விதமா மர்மமான ஒரு பொருளையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். 35 அடி ஆழத்துல இருந்து கிடைச்சது 10,000 வருடங்களுக்கும் பழமையானதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். செவ்வகமா செதுக்கப்பட்டு கல்வெண்ணுல துளையிட்ட மாதிரியான இந்த வடிவம் கண்டிப்பா மனிதர்களாலேயோ இல்ல வேற ஒரு உயிருள்ள இனத்தினாலேயோ தான் உருவாக்கப்பட்டிருந்திருக்கணும். 10,000 வருடங்களுக்கு முன்னாடி யார் இதை உருவாக்கி இருப்பாங்க, என்ன பர்பஸ்க்காக இது உருவாக்கி இருப்பாங்கங்கிற விவரம் விடை தெரியாத மர்மங்கள் ஒன்னாவே இருந்தாலும் சில பேர் இதை ஏலியன்களோட சம்பந்தப்படுத்தி அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தரையிறங்கிறதுக்கான லேண்டிங் கியரோட சம்பந்தப்படுத்தி சில நம்ப முடியாத கருத்துக்களையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அன்னோன் மிஸ்ட்ரீஸ்ல ஒன்னாவே இருக்கு இந்த மிக பழமையான தொல்லியல் கண்டுபிடிப்பு. Who saw the Ayud wedge looked at that and said that's a piece of a landing. Monumental secrets. பல நூறு வருடங்களுக்கும் பழமையான மர்மமான எகிப்திய கட்டுமானங்கள் ஒண்ணுதான் இந்த ஸ்பிங்க்ஸ் சிலை. மனித தலையும் சிங்கத்தோட உடலும் இணைஞ்ச மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த கட்டுமானம் 3500 வருடங்களுக்கும் பழமையானது. இந்த ஸ்பிங்க்ஸ் சிலைக்கடியில ரகசிய அறைகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் டனல் மாதிரியான சில அமைப்புகளை கண்டுபிடிச்சிருந்தாங்களே தவிர அதோட டெஸ்டினேஷன் என்ன, உள்ள உண்மையிலேயே ரகசிய அறைகள் இருந்ததா, அதுக்கும் பிரமிடுகளுக்கு இடையில வேற ஏதாவது கனெக்ஷன் இருந்ததாங்கிறத பத்தி யாருமே இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கவே இல்லை. இன்னும் விடை தெரியாத மர்மங்கள் ஒன்னாவே தான் இருக்கு இந்த கட்டுமானம். இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ டீடைல்டா அப்லோட் ஆகியிருக்கும். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. Elongated legends. Something is wrong here. Something is wrong here. Look at this. You're missing
the sagittal suture. மால்டா பகுதியிலிருந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நீளமான தலையை கொண்ட மண்டை ஓட்டு அமைப்புகளை அகழ்வாராய்ச்சியாளர்கள் எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்படி மனித மண்டை ஓடுகள் நீளமானதா இருக்கிற மாதிரியான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மாய நாகரிகம் பெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இருந்தும் ஏற்கனவே கிடைச்சிருந்திருக்கு. பண்டைய பழங்குடிகள் மத்தியில இப்படி தலையோட அமைப்பை மாத்த சின்ன வயசுல இருந்தே தலையில துணியால் இறுக்கி கட்டி அதோட அகலத்தை குறைச்சி நீளமானதா மாத்தினதாகவும் சமய சடங்குகளுக்காகவும் வேற சில காரணங்களுக்காகவும் இப்படி மனிதர்களே தங்களுடைய தலையை வேற வடிவத்துக்கு மாத்திக்கிட்டதாகவும் இந்த எலாங்கேட்டட் ஸ்கல்ஸ் பத்தி பலவிதமா சொன்னாலும் இது சாத்தியமாங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஒண்ணு, இயற்கையாவே மண்டையோட்டு எலும்புல ஏற்பட்ட ஏதாவது இயல்புக்கு மாறான வளர்ச்சியா இருக்கணும். இல்லனா இந்த மண்டை ஓடு மனித இனத்தை சேர்ந்ததாவே இருக்கக்கூடாது. தீவு நாடான மால்டாவில இருந்து கிடைச்ச இந்த மர்மமான மண்டை ஓடுகளை இப்போ மியூசியம்ல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. கியூரியஸ் டிஸ்கவரி. மிக நீண்ட தலையில ஒரு மெட்டல் பிளேட் பதிச்ச மாதிரியான மர்மமான மண்டை ஓடு ஒண்ணு பெருவுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக நீண்ட பின்னந்தலை மண்டை ஓட்டு அமைப்பும் அதுல பதிக்கப்பட்ட இந்த மெட்டலும் இது ஏலியனோட ஸ்கல்லா இருக்கும்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மர்மமானதாவே இருந்தது. To be able to find elongated skulls, that's not the rare element here. Finding an elongated skull with a metal plate in it, now that takes the cake. அதோட இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே பழமையான சில கருவிகளை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்ததோட அதெல்லாம் மனிதர்களுக்கு அறுவை சிகிச்சைகளை செய்யறதுக்காக பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கலாங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒருவேளை அப்படியான ஒரு அறுவை சிகிச்சை இந்த மனித மண்டை ஓட்டல செய்யப்பட்டிருந்தாலும் சாதாரண மனித மண்டை ஓட்டல இருந்து மாறுபட்டு மிக நீளமான தலை அமைப்பை கொண்ட இந்த ஸ்கல் தான் ரொம்ப மர்மமான ஒன்னாவே இருந்தது. ஃபர்காட்டன் பவர். பண்டைய எகிப்திலையும் பிரமிடுகள்லையும் இதுவரைக்கும் எத்தனையோ விதமான மர்மமான கண்டுபிடிப்புகள் கிடைச்சிருந்திருக்கு. அதுல நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் சுவர்ல நீளமான எலக்ட்ரிக் பல்பை ஞாபகப்படுத்துற மாதிரியான இந்த சிற்பம். லைட் பல்புக்குள்ளார டங்ஸ்டன் நிலைகளுக்கு பதிலா பாம்பு மாதிரியான அமைப்பை தவிர மற்ற எல்லா அம்சங்களுமே ஒரு எலக்ட்ரிக் பல்புக்கு என்னவெல்லாம் இருக்குமோ அதை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ஒருவேளை பண்டைய எகிப்தியர்கள் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சு பயன்படுத்தி இருப்பாங்களோன்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கே மாறி இருந்தது இந்த எகிப்திய கண்டுபிடிப்பு. லாஸ்ட் எக்கோஸ். உயரமான மலை ஒண்ணுக்கு கீழே மிகப்பெரிய நுழைவு வாயில கொண்ட மாதிரியான இந்த பிரம்மாண்டமான இயற்கை அமைப்பு உண்மையிலேயே பிரமிப்பை தரக்கூடிய ஒன்னா தான் இருக்கு. எந்த பகுதின்னு சரியா தெரிய வரல. டோர் எதுவுமே இல்லாத இந்த பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ்குள்ளார மிகப்பெரிய சுரங்கம் ஒண்ணு இருந்தது. கிரீன் மிஸ்ட்ரி. இன்றைய துருக்கியோட ஒரு பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்மமான அமைப்பு தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பச்சை நிற சதுர வடிவக்கல். ஸ்டோன் ஆஃப் ஹட்டூசாங்கிற பெயர்ல குறிப்பிடப்படுற இந்த கல்லை ஆராய்ச்சி பார்த்ததுல அது 3500 வருடங்களுக்கும் பழமையானதுங்கிற விவரம் தெரிய வந்திருந்தது. அதோட இதுல என்ன வகையான மினரல்ஸ் கலந்து இருந்ததுங்கிற விவரம் சரியா தெரிய வரல. அதே சமயம் சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கற்களும் பாறைகளும் ரொம்ப நார்மலா இருக்கும்போது நடுவுல இருக்கிற இந்த கல் மட்டும் ஏன் முழுவதும் ஏன் பச்சை நிறத்தில் அமைஞ்சு இருந்ததுங்கிறது மிஸ்டீரியஸான ஒன்னாவே தான் இருந்தது. கிரீக் இன்னோவேஷன். இந்த உலகத்தோட முதல் அனலாக் கம்ப்யூட்டரா அறியப்படுற ஒரு பண்டைய கால கிரேக்க தொல்பொருள் கண்டெடுப்பு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பொருள். கிரீஸோட ஆன்டிகேத்தராங்கிற கடல் பகுதி கடையில உடைஞ்சு போன பழைய கப்பல்களுக்கு இடையில இது ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதனாலேயே இதுக்கு ஆன்டிகேத்தரா மெக்கானிசம்னு பெயர் வச்சிருந்தாங்க. ஆய்வாளர்கள் இதை தொடர்ந்து ஆய்வு செஞ்சதன் மூலமா பல சிக்கலான பற்சக்கரங்களை கொண்டதா உருவாக்கப்பட்டிருந்த இது வானவியல் கிரகங்களோட சுற்றுப்பாதை நாட்களை பொறுத்து காலநிலையை கணிக்கிறதுக்காக பண்டைய கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா கிமு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்ததான இது எப்படி அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு அட்வான்ஸ்டா மிக துல்லியமானதா கியர்ஸோட உருவாக்கப்பட்டிருக்குங்கிற கேள்வி இதை விடை தெரியாத மர்மமான ஒரு தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல ஒன்னாவே தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. ஸ்டோன் மிஸ்ட்ரி. இப்போ நீங்க பாக்குற இந்த வினோதமான கல்லை 2004ஆம் வருஷம் நியூ மெக்சிகோவோட ராஸ்வெல் பகுதியில இருந்து சில பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பாலைவனத்துல கண்டெடுக்கப்பட்டிருந்த இந்த கல்லோட தோற்றமே ரொம்ப ஏலியனிஸ்டிக்கா இருந்ததோட அதோட மேற்பகுதியில கிராப் சர்க்கிள்ஸோட ஒத்து போற மாதிரியான ஒரு டிசைனும் செதுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அது காந்தத்தால ஈர்க்கும்படியான தன்மையிலுமே இருந்திருக்கு. இது மனிதர்களால உருவாக்கப்பட்டது தானா இல்ல ஏலியன்கள் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுற ராஸ்வெல் பகுதியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால ஒருவேளை இது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டா இருக்குமோங்கிற மர்மமான கண்ணோட்டத்தையும் ஏற்படுத்தி இருந்தது இந்த வினோதமான கல். ஸ்டார் விசிட்டர்ஸ். I mean, look at the hollow body with the star inside. One hand pointing to the sky, the other down to it. கற்சுவர்கள்ல வரையப்பட்ட மர்மமான ஓவியங்களை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வரையப்பட்ட ஓவியங்கள் சாதாரண மனித உருவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இல்லாம தலையமைப்பு முக்கோண வடிவத்திலையும் உடல் அமைப்பும் கால்களும் வினோதமா வரையப்பட்டதுனால ஒருவேளை இது மனிதர்களா இல்லாம வேற ஏதாவது பேய் உருவமாவோ இல்ல ஏலியனாவோ இருக்குமோங்கிற மாதிரியும் யோசிக்க வச்சிருந்தது. ஒரு கோணத்துல பாக்குறப்போ தலை விலங்கோடது மாதிரியும் கலைமான் மாதிரியுமே இருந்தாலும் இதுக்கு ஏன் 2 கால்கள் நிக்கிற மனிதன் மாதிரியான உடலை கனெக்ட் பண்ணணும்? அதனால இது மாதிரியான டிராயிங் செய்யலாம் 5000 வருடங்களுக்கு முந்தைய அனுநாக்கி மாதிரியான விஷயங்களோடையும் கம்பேர் பண்ணி மிரள வைக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதோட இது மாதிரியான மர்மமான குகை ஓவியங்களை உலகத்தோட பல பகுதிகளிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள்.
சீக்ரெட் கேலரிஸ். இங்க சில பேர் உயரமான மலைப்பகுதி ஒண்ணு மேல உட்புறமா இருந்த குகை ஒண்ணுக்குள்ள நுழைஞ்சு உள்ள என்ன இருக்குன்னு தேடி பார்த்தப்போ என்னன்னே சரியா புரிஞ்சுக்க முடியாத எழுத்துக்களாலையும் உருவங்களாலையும் பொறிக்கப்பட்ட ஸ்ட்ரேஞ்சான ஆர்டிஃபேக்ட்ஸை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. கூடவே ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள்ஸ் அண்ட் டிராயிங்ஸோட ஏலியன் உருவங்கள் பொறிக்கப்பட்ட ரொம்ப பழமையான மர்ம புத்தகம் ஒன்னையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதுல பண்டைய எகிப்தியர்களோட ஏலியன் கான்டாக்ட் இருக்கிற மாதிரியான சில விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததுனால சர்ச்சைக்குரிய இந்த வீடியோ ஃபுட்டேஜை Facebookல அப்லோட் பண்ணி வைரலான ஒன்னாவே மாத்தி இருந்தாங்க. அன்சீன் ஆர்டிஃபேக்ட். ஒரு எம்டியான பிளேஸ்ல ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்ட் ஒன்று தனியா கடந்ததை இங்க சில பேர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. மனித மண்டை ஓடு மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் மேல நிறைய டிசைன்ஸ் இருந்ததோட 2 கண்களுக்கு நடுவுல நெற்றி பகுதியில எக்ஸ்ட்ராவா ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி இருந்தது. செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒண்ணா இல்ல உண்மையிலேயே மனித மண்டை ஓடு தானான்னு தெரியல. அதனால மர்மமான ஒன்னாவே இருந்ததை ஏலியன்களோட கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜுவல்லரி எனிக்மா. டஸ்டியான ஏரியா முன்னில இருந்து கண்டெடுக்கப்பட்டதா சொல்லி வைரலான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே புதைக்கப்பட்ட ஏலியனிஸ்டிக்கான எலும்புக்கூடு ஒண்ணு கையில வினோதமான ஆபரணங்களோட எதிர்பாராத விதமா தோண்டி எடுக்கப்பட்டிருந்திருக்கு. இது தவிர உடலோட பல பகுதிகளிலையும் எலும்புகளோட ஒட்டி பழமையான வினோத ஆபரணங்களோட கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு உண்மையிலேயே மனித எலும்புக்கூடா இல்ல மம்மியா அல்லது ஏதாவது ஏலியன் கிரேச்சரான்னு தெரியாத அளவுக்கு மர்மமான ஒன்னாவே இருந்தது. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சீக்ரெட்ஸ். சுற்றியும் வினோதமான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட வட்ட வடிவமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவுல மெர்க்குரி மாதிரியான ஒரு ப்ளூ லிக்விட் இருக்கு. ஏலியன் ஆப்ஜெக்ட் மாதிரியான அதுக்கு நடுவுல பிளேட் மாதிரியான எந்த ஒரு மெட்டலை கொண்டு போய் வச்சாலும் அது எரிஞ்சு போயிடுது. ரொம்ப வினோதமான இந்த காட்சி இன்டர்நெட்ல நிறைய பேரால ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. மானுமெண்டல் மிஸ்ட்ரீஸ். டர்க்கியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உலகத்தோட மிக பழமையான கோவில் மாதிரியான கட்டுமானம் ஒண்ணுதான் இந்த கோபெக்லி டெபே. பிரமிடுகள் ஸ்டோன் ஹெஞ்சுகளுக்கெல்லாம் முன்னாடியே கட்டப்பட்டதா சொல்லப்படுற இது 5000 அல்லது 8000 வருடங்களுக்கு முன்கூட்டியே உருவாக்கப்பட்டிருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இந்த உலகத்திலேயே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட முதல் புனித சடங்குகளுக்கான தலமா இதுதான் இருக்கலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. எந்த விதமான தொழில்நுட்பங்களும் இல்லாத காலத்துல மனிதன் உருவாக்குறதா நம்பப்படுற இந்த கட்டுமானம் பண்டைய கால தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல இன்னைக்கு முக்கியமானதா மாறி இருக்கு. டிவைன் கலெக்ஷன்ஸ். ஒரு மனிதர் சில வருஷங்களுக்கு முன்னாடி மெக்சிகோ காடுகள்ல இருந்து கண்டெடுத்ததா சொன்ன ஆன்சியன் ஆர்டிஃபேக்ட் ஒன்றை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வட்ட வடிவமான பறக்கும் தட்டு மாதிரியான ஆப்ஜெக்ட் ஒன்று மேல ஏலியன் மாதிரியான உருவங்கள் டேப்லெட்டா செதுக்கி ஒட்ட வைக்கப்பட்ட மாதிரியான அந்த பொருளை என்ன பர்பஸ்க்காக யாரு உருவாக்கி இருப்பாங்கன்னு தெரியல. அதனால மர்மமான ஒன்னாவே இருந்தது. ஏதாவது பழமையான நாகரிகத்தை சேர்ந்தவங்க சமய சடங்குகளுக்காக இதை பயன்படுத்தி இருப்பாங்களான்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வினோதமாவே இருந்தது இது. ரிச்சுவல் சீக்ரெட்ஸ். இங்க ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணதும் உள்ள என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்க. மரத்தால செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப வினோதமா ஏலியன் மாதிரியும் கூடவே நட்டு போல்ட் மாதிரி சரியா இதுதான் அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஷேடோஸ். ஏதோ மியூசியம் ஒன்றில் எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. அங்க பழங்கால பொருட்கள் மாதிரி வைக்கப்பட்டிருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க ரொம்பவும் விசித்திரமானதாகவும் மர்மமானதாகவும் இருந்திருக்கு. குறிப்பா அந்த பொருட்கள் மேல செதுக்கப்பட்ட உருவங்களும் ஓவியங்களும் ரொம்ப மர்மமானதாகவும் மண்டை ஓடுகள் எல்லாம் இருக்கிற மாதிரியும் உருவாக்கப்பட்டிருந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பழங்கால பொருட்கள் தானா இல்ல தற்காலத்துல உருவாக்கப்பட்டதான்னு சரியா தெரிய வரல. ஆன்ஷியன் எனிக்மா. RKM has been described as Russia's Stonehenge. Now this is quite intriguing because it's a very similar latitude to Stonehenge. ஸ்டோன்ஹெஞ்ச் மாதிரியான கற்களை வச்சு உருவாக்கப்பட்ட அமைப்புகளை நாம இங்கிலாந்துல பார்த்திருப்போம். ஆனா அதே மாதிரியான பழமையான ஸ்டோன்ஹெஞ்ச் மாதிரியான சில அமைப்புகளும் ஆச்சரியமான விஷயங்களும் ரஷ்ய பகுதிகளிலுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கசகஸ்தான் பார்டரை ஒட்டி 1987 வருஷம் கிமு 17ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட அதாவது ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கும் பழமையான இந்த அமைப்பை கண்டுபிடிச்சிருந்தாங்க. வட்ட வடிவத்துல சுற்றியும் வளைவான சுவர்கள் எழுப்பப்பட்ட மாதிரியான இந்த அமைப்பு யாரால எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான விவரம் இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. அதோட இந்த பகுதியை தொடர்ந்து ஆராய்ச்சி வரைக்கும் காந்த புலங்கள் இங்க அடிக்கடி மாறிக்கிட்டு இருந்ததாகவும் குறிப்பிட்டதனால வானத்தை பார்த்த மாதிரியான இதோட மேல் பகுதியும் வச்சு பார்க்கிறப்போ வானத்தில் இருக்கிற எதையோ கண்காணிக்கவும் காலநிலையை கணிக்கவும் இது உருவாக்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. Ancient links. We call the UFO glyph, and people have called that since they've been coming here because it kind of looks like a UFO. ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா பாறையில செதுக்கப்பட்ட வினோதமான உருவங்களை உங்களால பார்க்க முடியும். இங்க செதுக்கப்பட்டிருக்கிற உருவங்கள் எகிப்திய ஹைரோகிளிபிக்ஸ் வார்த்தைகள் மாதிரியும் ஏலியன் பறக்கும் தட்டு மாதிரியும் இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி குறியீடுகளை பார்க்கறப்போ ஆஸ்திரேலியா பகுதிக்கு உண்மையிலேயே ஏலியன் கான்டாக்ட் இருந்ததா இல்ல எகிப்தியர்கள் கடல் வழியா பயணம் பண்ணி வந்து ஆஸ்திரேலிய பழங்குடிகளை பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே சந்திச்சு அவங்களோட நாலேஜையும் ஷேர் பண்ணிட்டு போயிருப்பாங்களோன்னு நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இந்த வினோதமா செதுக்கப்பட்ட உருவங்கள். ஏன்னா காடுகள்ல இருந்து கிடைக்கிற மரங்களை வச்சு உருவாக்கப்பட்ட பூமராங் மாதிரியான மரப்பொருட்களை எல்லாம் கூட எகிப்திய பிரமிடுகள்ல இருந்து அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனாலேயே இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிற கல்ஓவியங்கள் எகிப்தியர்களோடையும் ஏலியன்களோடையும் சம்பந்தப்படுத்தப்பட்டு மர்மமான ஒன்னாவே தான் பார்க்கப்படுது. மிஸ்டீரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்.
இந்த உலகத்துல மர்மமான கட்டுமானங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோவில், கம்போடியாவில் இருக்கிற அங்கோர்வாட் கோவில், கௌதமாலா காட்டுக்குள்ளார மாயன்களால கட்டப்பட்ட பிரமிடு வடிவ கட்டுமானங்கள், எகிப்திய பிரமிடுகள்னு சொல்லி எல்லாமே ஏலியன்களோட உதவியோட தான் கட்டப்பட்டதுன்னு சொல்லி பல நம்ப முடியாத தகவல்களை நீங்களும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படியான மர்மங்கள் அடங்கின வீடியோக்கள் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மர்மமான பிரமிடுகளை பத்தி மட்டும் பார்க்கலாம். ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சான மர்மங்கள் கொட்டி கிடக்கிற ஒரு பகுதி இந்த உலகத்துல உண்டுனா அது இந்த அனல் கொளுத்துற மணல் வெளிகளை கொண்ட பாலைவன தேசமான எகிப்து தான். இந்த தேசம் பல புதிர்களையும் மர்மங்களையும் ஒளிச்சு வச்சிருக்கிற பகுதியா மாற காரணமே இங்க கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு நிலைச்சு நிற்கிற 3000 வருடங்களுக்கும் பழமையான கட்டுமானங்களான பிரமிடுகளும் அதுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வாக்கில அகழ்வாராய்ச்சியாளர்களால கண்டெடுக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட அழியாம இருந்த மனித மம்மிகளும் தான் மிக முக்கியமான காரணம். அதுலயும் கூஃபு மாதிரியான மிகப்பெரிய பிரமிடுகள்ல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தாலுமே வியக்க வைக்கிற இதோட அசாத்தியமான கட்டுமானம் காரணமா இதை உண்மையிலேயே மனிதர்கள் தான் கட்டியிருப்பாங்களா, இல்ல மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் காரணமா இருக்குமோன்னு ஆராய்ச்சியாளர்களே கூட சில சமயம் நினைக்கிறது உண்டு. அது ஏன் அப்படிங்கறத விளக்குற விதமா பல தகவல்களையும் மர்மங்களையும் உள்ளடக்கின ஒரு டீடைல்டான எகிப்து மிஸ்ட்ரி பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. இதை தாண்டி கேமராவில் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டு வைரலானதா சொன்ன ஒரு மர்மமான வீடியோ காட்சி இருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கோண வடிவத்துல ஏலியனிஸ்டிக்கான ஒரு மர்ம பொருள் பிரமிடு ஒன்றுக்கு நேரா அந்தரத்துல மிதக்கிற மாதிரியான இந்த வீடியோ காட்சி மர்மமானதாகவும் வைரலான ஒன்னாவுமே மாறி இருந்தது. ஸ்ட்ரேஞ்ச் ரெலிக் பெருநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏராளமான மர்மமான தொழில் கண்டுபிடிப்புகளும் வினோதமான விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு மிஸ்டீரியஸான விஷயம் தான் வெண்கலத்தால உருவாக்கப்பட்ட மாதிரியான இந்த வினோதமான ஏலியன் சிலை. ஆன்ஷியன் ஏலியன் ஆர்டிஃபேக்ட்ங்கிற பேர்ல இந்த வீடியோவும் நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டிருந்தது. ஆன்ஷியன் UFO கிராஷ். Where the hell did you find that thing? வறண்ட நிலப்பகுதியோட மத்திய இடம் ஒண்ணுல ஃபிளையிங் சாசர் மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட் ஒன்று விழுந்து கிடந்ததா சொல்லி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வைரல் ஆகி இருந்தது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலோகத்தாலான ஏலியனிஸ்டிக்கான மெட்டல் பீஸ் ஒன்று ரொம்ப பழமையான தோற்றத்துல மண்ணில பாதி புதஞ்ச மாதிரியான இந்த வீடியோ காட்சியும் உடஞ்சி துருப்பிடிச்சு போன மாதிரியான இன்னொரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரியான இந்த ஆப்ஜெக்டோட இந்த வீடியோ ஃபுட்டேஜும் மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. எந்த பகுதின்னு சரியா தெரியல. மனித நடமாட்டம் இல்லாத பாலைவன பகுதிகளையோ இல்ல காடு ஒண்ணுக்கு நடுவலையோ நடந்த UFO கிராஷ்னால கூட இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் விழுந்து கிடந்திருக்கலாம் மாதிரி இது பத்தின கருத்துக்கள் பரப்பப்பட்டு வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது இந்த அன்னோன் வீடியோ ஃபுட்டேஜ். தி லாஸ்ட் ஸ்டார்கேட் பாபிலோன் மேப் ஆஃப் த வேர்ல்டுன்னு அழைக்கப்படுற இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த உலகத்திலேயே மிக பழமையான வேர்ல்டு மேப்பா கருதப்படுது. கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான இந்த வட்ட வடிவமான ஸ்ட்ரக்சரை ஈராக்ல இருக்கிற பண்டைய நகரமான அபு ஹபாங்கிற இடத்துல இருந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பூமியை ஒரு பிளாட்டான டிஸ்க் மாதிரியும் அதுக்குள்ளார வட்ட வடிவமான உருவங்கள் செதுக்கப்பட்டு வேற வேற ரீஜியன்ல இருக்கிற ஆறுகள், வாட்டர் சோர்ஸ்க்கான பெயர்கள் பத்தியும் நிலங்கள் பத்தியும் பண்டைய மொழியில குறிப்பிடப்பட்டிருந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.